டென்டல் க்ரௌன் பல்லுக்கு கேப் பண்ணுறோம் இல்லையா? இப்போ டென்டல் க்ரௌனுக்கு வந்து ரொம்ப நாள் ப்ராப்ளம் இல்லாமல் வரணும் அப்படின்னா என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம ஜென்ரலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டுருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ டென்டல் க்ரௌன் வந்து எதுக்கு போடுறோம்? பல் ஏதோ ஒரு காரணத்தினால உடஞ்சிருக்கலாம், வேறு வைத்தியம் பண்ணியிருக்கலாம். அந்த பல்லை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக க்ரௌன் போடுவோம். ஃப்ரண்ட் பல்ல வந்து அதே மாதிரி ரூட் கெனால் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு பல்லோட அமைப்பு நல்லா இல்லை, அலைன்மெண்ட் நல்லா இல்லை, கலர் ஷேப் உடஞ்சிருக்கு பல் அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்காக க்ரௌன் போட்டிருப்போம். இந்த க்ரௌன் வந்து நீண்ட நாட்கள் வரத்துக்கு வந்து குறிப்பாக சில மெஷர்ஸ், சில ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து என்ன மாதிரி க்ரௌன், அந்த க்ரௌன் மெட்டீரியல் பொறுத்து வேரி ஆகும். ரெண்டாவது ஜென்ரல் ஹெல்த் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஜென்ரல் ஹெல்த் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். க்ரௌனோட தன்மையை பொறுத்து, நம்ம ஹேபிட்ஸ் பொறுத்து ஏதாவது நம்ம ஸ்பெஷல் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணுமான நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நார்மல் அந்த ப்ரஷிங் அண்ட் ஃப்ளாசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரஷிங் அண்ட் ஃப்ளாசிங்கிறது மார்னிங் ஒன்ஸ், நைட் ஒன்ஸ் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பாக நம்ம ப்ரஷ் பண்ணும்போது க்ரௌன் வந்து தேஞ்சு போயிடுமோன்னு பயத்துட்டு வந்து சில பேர் அந்த க்ரௌன் பக்கமே போக மாட்டாங்க. அதனால வந்து அந்த க்ரௌனை சுற்றி ஃபுட் இம்பாக்ஷன் நிறையா இருக்கும், ஈர்லேயும் வீக்கம் இருக்கும். ஸோ அந்த க்ரௌன் சுற்றி ஃபுட் இம்பாக்ஷன் ஈரில் வீக்கம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈர் வந்து எலும்பை சுற்றி இருக்கிற பிடிமானம் குறைஞ்சு அந்த ஈர் வந்து ஈர் லெவல் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாப்பாடு மாட்டி மாட்டி திருப்பி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ குறிப்பாக வந்து அந்த க்ரௌன் வந்து நார்மல் ப்ரஷிங் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறது நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஃப்ளாஸ். நிறைய பேருக்கு அந்த ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுறதுல ஒரு பயம் இருக்குது. ஃப்ளாஸ் யூஸ் பண்ணால் எனக்கு ஈர் வீக் ஆகிடுமோ, ஈர்லேருந்து ரத்தம் வருது டாக்டர், ஃப்ளாஸ் யூஸ் பண்ண தெரியல, எப்படி ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுறது தெரியலன்னு நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும். ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவில் கான்டாக்ட் டைட்டாக இருக்கும்போது இந்த ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுறதுனால அந்த பல்லுக்கும் இடுக்கில் வந்து ஃபுட்டு மாட்டாமல் அந்த ஈரோட ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃப்ளாஸே. இந்த ஈர் ஏற்கனவே வீக்கமாக இருந்தது, ஆர் பல்லுக்கு நடுவில் ஃபுட் இம்பாக்ஷன் நிறையா இருக்குது, அப்போ தான் வந்து இந்த ஃப்ளாஸ் யூஸ் பண்ணும்போது ப்ளீடிங் இருக்கும். ஸோ ஃப்ளாஸ் யூஸ் பண்ணும்போது ப்ளீடிங் இருக்குன்னா யூஸ் பண்ணுற முறை சரியாக இல்லாமல் இருக்கலாம். இன்னொன்று வந்து ஈரில் ஏற்கனவே வீக்கமோ பல்லுக்கு இடுக்கல ஃபுட் இம்பாக்ஷனும் நிறையா இருக்கும்போது இது மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அது க்ளீன் பண்ணுறதா இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு சரியான முறையில் நம்ம ஃப்ளாஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு வந்து இடைவெளி நிறையா இருந்ததுன்னா வெறும் ஃப்ளாஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ வந்து வாட்டர் ஃப்ளாஸர் யூஸ் பண்ணி கம்மை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ளாஸ் யூஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கும் வாட்டர் ஃப்ளாஸர் யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை, வாட்டர் ஃப்ளாஸர் யூஸ் பண்ணியும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரல் ஹெல்த் அண்ட் மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது, நம்ம ஃபுட்டு சாப்பிட்டுட்டு பார்க்கும்போது யூஸ்வலாக இந்த க்ரௌனுக்கும் பக்கத்து பல்லுக்கோ ஆர் க்ரௌனுக்கும் கீழே இருக்கிற ஈருக்கோ ஃபுட்டு போய் மாட்டக்கூடாது. ஃபுட்டு மாட்டிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா புதுசாக பண்ணுற க்ரௌனாக இருந்துச்சு, இப்போ க்ரௌன் பண்ணி ஒரு சில நாள் தான் ஆயிருக்கு, ஒரு வாரம் 10 நாள் தான் ஆயிருக்கு, ஒரு மாதம்குள்ளே தான் ஆயிருக்குது அப்படின்னா ஃபுட்டு மாட்டிச்சுன்னா அந்த க்ரௌன் வந்து நம்ம பல்லோட ஒழுங்காக பொருந்தலைன்னு அர்த்தம். ஒன்று பல்லோட ஒழுங்காக பொருந்தலை, ஆர் க்ரௌனுக்கும் பக்கத்து பல்லுக்கும் இடைவெளி இருக்குது. ஸோ பல்லோட ஒழுங்காக பொருந்தினாலும் போய் ஃபுட்டு மாட்டோம், ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் க்ரௌனுக்கும் நடுவில் ஃபுட் இம்பாக்ஷன் இருந்ததுனாலும் ஒழுங்காக கான்டாக்ட் பாயிண்ட் சரியாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து இது மாதிரி இருக்கும்போது இந்த க்ரௌன் நீண்ட நாட்கள் ப்ராப்ளம் இல்லாமல் வராது. இந்த க்ரௌனும் எஃபெக்ட் ஆகும், பக்கத்து பல்லையும் எஃபெக்ட் ஆகும், கீழே இருக்கிற பல்லையும் எஃபெக்ட் ஆகும். அப்போ நம்ம குறிப்பாக டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த க்ரௌனை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த ப்ராப்ளம் எனக்கு ஃபஸ்ட்டு வரல டாக்டர், எனக்கு ஃபஸ்ட்டு 3-4 இயர்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. க்ரௌன் போட்டதுக்கப்புறம் க்ரௌனுக்கும் பக்கத்து பல்லுக்கும் ஃபுட் இம்பாக்ஷனும் இல்லை, ஈருக்கும் க்ரௌனுக்கும் ஃபுட் இம்பாக்ஷனே இல்லை. 3-4 வருஷம் கழிச்சு இது மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த க்ரௌனுக்கு அடியில் சொத்தை வந்திருக்கலாம், ஆர் ஈரில் வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால ஈர் வீக்கம் வந்து ஈர் இறங்கினதுனால ஃபுட் இம்பாக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரீசன் இருக்கும்போது டாக்டர்கிட்ட போய் உடனே ட்ரீட்மெண்ட் செக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவசியம். ஏன் செக் பண்ணுறது அவசியம்னா, இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணும்போது வெறும் ஒரு கம் கிளீனிங்கோ ஒரு க்ரௌனுக்கு ஒரு ஃபில்லிங்கோ மட்டும் பண்ணால் போகிறோம். இது அட்வான்ஸ் ஸ்டேஜில் விடும்போது நம்ம அந்த க்ரௌனே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் க்ரௌனுக்கு அடியில் சொத்தை ரொம்ப போயிடுச்சுன்னா பல்லே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த ப்ராப்ளம் வரும்போது நம்ம அவசியம் உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி இதோட ரீசனை கண்டுபிடிச்சி அந்த ரீசனுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் ஜென்ரல் ஹெல்த் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த க்ரௌன். ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பாக்கு போடுற பழக்கம் இருக்குது,
அப்படின்னா ஹெல்த்துக்கும் ஸ்பாயில், வாயோட ஹெல்த்துக்கும் ஸ்பாயில், ஈருக்கும் ஸ்பாயில் ஆகும். ப்ளஸ் இந்த க்ரௌனும் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பழக்கம் இருந்ததுன்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து அந்த கடினமான பொருட்கள் வந்து அந்த ஷேரிங் ஃபோர்ஸ். க்ரௌன் வந்து ஒரு சிமெண்ட் மூலமாக தான் பல்லுக்கு வந்து ஒரு அடியில் இருக்கிற பல்ல பிடிப்பு இருக்கும். இது வந்து நார்மல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். கடிக்கும் போது அந்த ஃபோர்ஸ் வந்து கைண்டு வராது க்ரௌன் யூஸ்வலாக, ஏன்னா நல்லா பொருந்தி இருக்கும், அது கைண்டு வராது. ஷேரிங் ஃபோர்ஸ், அதாவது ரெண்டு சர்ஃபேஸை வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ், அப்படின்னா என்ன, கரும்பு கடிச்சு இழுக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபோர்ஸில் தான் வந்து இந்த சிமெண்ட் அந்த வீக்கஸ்ட்டு, அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சிமெண்ட் லேயர் வீக்கஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ஹேபிட் எதாவது இருந்தது. சில பேருக்கு வந்து இந்த நெயில் கடிக்கிற பழக்கம் இருக்கும். சில பேர் வந்து இந்த சிப்ஸ் பேக்கெட் ஓப்பன் பண்ணுறது, ஒரு பிளாஸ்டிக் ஓப்பன் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணால் க்ரௌன் மட்டும் கைண்டு வராது, உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்லும் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரலாக ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்பெக்ட்லாம் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது. சில பேருக்கு வந்து ராத்திரியான அந்த பல்லை கடிக்கிற பழக்கம் இருக்கும், கிளென்ச் பண்ணுவாங்க, ப்ரக்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் என்ன ஆகும், பற்கள் தேய்மானம் அதிகமாக இருக்கும், க்ரௌன் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த க்ரௌன் உடைஞ்சது மேல் பல்லும் தேயறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரக்சிசம் உள்ள பேஷண்ட்டோ, கிளென்ச்சிங் உள்ள பேஷண்ட்டோ, அதுக்கு உண்டான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிண்ட் மாதிரி அக்ளூசல் ஸ்ப்ளிண்ட் போட்டுப்பாங்க. ஸோ அந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து க்ரௌன்லேயோ க்ரௌனுக்கு அடியில் இருக்கிற பல்ல வராமல் இருக்கிறதுக்காக ஸ்ப்ளிண்ட் போட்டுக்கிறது நல்லது. ஸோ இந்த ப்ரிகாஷன், ஜென்ரல் ஹெல்த் ப்ரிகாஷன்ஸ், ஸ்பெசிஃபிக்காக ஹேபிட்ஸ்க்கு உண்டான ப்ரிகாஷன்ஸ், ப்ளஸ் அந்த ஃபோர்ஸ் ஃபேக்டரை குறைக்கிறதுக்கான ப்ரிகாஷன்ஸ், இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா நம்ம போடுற க்ரௌன் வந்து நீண்ட நாட்கள் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக பிளாஸ்டிக் க்ரௌன் அப்படின்னா அக்ரிலிக் க்ரௌனோ பிளாஸ்டிக் க்ரௌனோ யூஸ்வலாக ஸ்ட்ரென்த் குறைவாக இருக்கும். நல்ல குவாலிட்டி ரெசீனாக இருந்ததுன்னா யூஸ்வலாக 1 or 2 years வரும். நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் இல்லைன்னா சம்டைம்ஸ் 3 மாதம் 4 மாதத்துலேயே உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெட்டல் க்ரௌன்லாம் ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். செராமோ மெட்டல் க்ரௌன் அப்படின்னா உள்ள மெட்டல் இருக்குது, மேலே செராமிக். இது கடினமான பொருள் சாப்பிடும்போது அந்த செராமிக் மட்டும் சிப்பாய் உள்ளுக்குள்ளே மெட்டல் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபுல் செராமிக் க்ரௌன், ஜிர்கோனியா க்ரௌன்லாம் நீண்ட நாட்கள் ப்ராப்ளம் இல்லாமல் வரும். ஸோ மெட்டீரியல் பொறுத்தும் க்ரௌனோட லாஞ்சிவிட்டி எத்தனை நாள் வருங்கிறது வந்து வேரி ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.